ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து களி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அந்த களி வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும், தெரியறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 90s கிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இன்றைக்கி வந்து நாங்கள் அதை தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். மழை விதமாக இன்றைக்கி வந்து நாங்கள் அதை தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன சொல்லிட்டேன்? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்? களி முத்தை. களி முத்தியா? அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாதே. செஞ்சுட்டு காட்டுறியா? செஞ்சுட்டு காட்டுறாங்களாம் கைஸ். களி முதுனா அந்த கூழ் மாரி இருக்கும். அதுனா கோய் நான் உன் மட்டும் வெயில் அடிக்குதா பாருங்க. ஃபுல்லாக எங்கள் ஊரில் எல்லாம் மழை. ஏன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆட்டம் போட்டு வந்துருக்கு மழையில். என்னடா நேற்றுலேருந்து விடாமல் மழை பெஞ்சுனுக்குதுங்க. ஆமாங்க. நீ ஆமாங்க சோக இப்படிதான் போடுறதுக்கு இருந்தா நீ கரெக்டு. எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழை தான். அவ்வளோதான். கேமரா இப்படி திரும்பும்போது பேச்சே வராது. அங்கே திரும்பும்போது எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழைன்றது. ஒன்றும் பிரிட்ஜுக்கெல்லாம் ஓவராக இருக்குது தண்ணி. இந்த வருஷம் முடியத்துக்குள்ள ஒரு காட்டும் பொழுது நம்மளை மழை இல்லை. இது வந்து களி ராகி மாவு போட்டு நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். சரி, நிறைய பேர் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேவரட் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இது குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். வைப்பாங்க இதேமாரி தான் உண்டை பிடிச்சி வைப்பாங்க. இதுதான் களி முத்தைன்னாங்க. இது வந்து தண்ணியே போட்டு கச்சிங்கன்னா கூலாகிடும். ஆடி மாதம் கூழ் குடிப்பீங்களா, அதுதான் இது. இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தேவையான தண்ணியை லைட்டாக சேர்த்துக்கிட்டு இந்தமாரி நம்ம வந்து உண்டை பிடிச்சின்னா நமக்கு தேவையான அளவு இதுமாரி வரும். உண்டையாக வரும் ரவுண்டாக. ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்தமாரியெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ வில்லேஜ் சைடு வந்து நிறைய பேர் இதுமாரி வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. சிட்டி சைடு வந்து அவ்வளோ செஞ்சு சாப்பிட வாய்ப்பு இல்லை. ஸோ 2 உருண்டை வந்துச்சு. ஒரு 8 வருமா? 8 6 சின்னதாக பிடிச்சா வந்து. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தமாரி தான் வந்துட்டு களி வந்துட்டு சாப்பிடுவோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி வந்து களி தான். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள்.